ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஒரு கேள்விக்கான பதில சொல்லி அவங்க வந்து உள்ள வந்திருப்பாங்களே. ஸோ இதே மாதிரி தான் அவங்க உள்ள போக போக ஒருத்தனை அவங்க சந்திக்கிறாங்க. என்ன அதே பையன் தான், இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கான். 25 வயசு டு ஒரு 20 வயசு இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறான். அது சால்வ் பண்ணோன்னே இன்னமும் அவங்க உள்ள போறாங்களா. கொஞ்சம் வயசான, அதாவது 35 வயசு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவரு தான். இதே மாதிரி இவங்க சால்வ் பண்ணி போக போக கடைசியில ஒரு வயசானவர் இருக்காரு. லூக்கஸால இவங்க பார்க்கும்போது நம்பவே முடியல. இவன் வந்து என்ன யோசிச்சு இதை கிரியேட் பண்ணா, அதாவது யாருக்காச்சும் மெசேஜை கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கிரியேட் பண்ணனா. ஃபைனலி வந்தோடனே அந்த வயசானவரும் சொல்றாரு, லூக்கஸ் ஸ்ட்ரோமேன் அவர் வந்து 40 வயசுல ஒரு கிரேட்டஸ்டான மேஜா இருந்தாரு. அவர் தான் ஹியூமனிட்டிக்கு ஒரு பெரிய வளமா இருந்தாரு. ஆனா ஃபைனலி நீ வந்து இங்க வந்துட்ட, அதாவது நான் வந்து இதை உருவாக்குனதே உனக்காக தான் லூக்கஸ் ஸ்ட்ரோமேன். ஏன்னா அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்கும் போது அங்க அவனும் சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் நீ அப்படிதான்டா. இதெல்லாம் கேட்கிற இசபெலுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா என்ன இவன் சொன்னா. அதுக்குள்ளேயே ஒரு லாஸ்ட் கொஸ்டினை கேட்கிறாரு. அந்த கொஸ்டின் என்னன்னா, என்னோட உண்மையான பேர் அது வந்து என்னது. இதை நான் தனியா தான் ஆன்சர் பண்ணும், இருந்தாலும் நான் சொல்றேன். என்னோட உண்மையான பேர் வந்து ஸ்ட்ரோ இல்லையா, வில் செமனா. இதை சொன்னோன்னே அந்த வயசானவரோ ஒத்துக்கிறாரு, நீ கரெக்டான ஆன்சரை சொல்லிட்ட, அதனால நீ உள்ள போகலாம் லூக்கஸ். உள்ள இருக்க விஷயம் உனக்காக ப்ரிப்பேர் ஆயிருக்கு, நல்லா பாத்துக்கோ லூக்கஸ். இப்படி அவரு சொல்லிட்டு அங்க மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரா. லூக்கஸால தாங்கிக்கவே முடியல, நீ வந்து மறைய கூடாதுரா. அங்க இசபெலுக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல. அந்த பெரிய ஆளு, அதாவது அந்த ஸ்ட்ரோ, அவரு பார்த்தா நம்ம ஃப்ரேவை மறையும் போது லூக்கஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா ஒரு ரூமுக்கு வராங்க. அந்த ரூம் வந்து சாதாரணமா தான் இருக்கு, அதாவது யாராச்சும் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ரூம். ஃபைனலா உள்ள போறானா, உள்ள போகும்போது அவனுக்கு ஒரு விஷயமும் கிடைக்குது. இதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அங்க ஒரு பாட்டிலையும் அவன் எடுத்து சொல்றான், லேக்ல உருவான அந்த லிக்விட் இதுதான் 10,000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உருவாகுமா. லிக்விடை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டார் லெவல் வந்து ஈஸியாவே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட இன்னர் மானாவையும் நம்மளோட எபிலிட்டியும் இது இன்னமும் பூஸ்ட் அப் பண்ணும். அப்படின்னா நீ என்ன சொல்ற? அதாவது நான் கேள்விப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரானரியான லிக்விட் அது இதுதானா? நல்லா நம்பவே முடியல, அது உண்மையிலேயே இருக்கா என்ன? ஆமா இது இந்த வண்டி தான் என்னால 7வது லெவலுக்கும் மேல போக முடியும். அப்பனா நீ இதுக்காக தான் வந்தியா? அவ சைட்லயே நிறைய விஷயத்தை தேடுறாளா. இயரிங்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பார்த்து அவ கேக்குறா. ஆமா இது வந்து என்னது? இதுவா? இது வந்து அவனுக்காக நான் தான் உருவாக்குனேன், வந்து எதிர்பார்க்கல. அவன் வந்து 4000 வருஷமா இதை வந்து சேஃபா வச்சுப்பானு. இத்தனை வருஷம் ஆயும் அவன் இதை சேஃபா வச்சுக்கிறான். என்னது எனக்கு புரியல. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க? 4000 வருஷமாவா? ஆமா நான் தான் இதை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தேன். போக போக அவன் எவ்வளவு தூரம் இதை ரொம்ப சேஃபா வச்சுப்பான் அப்படின்னு நான் யோசிக்கல. அதுக்கு மேல அவன் பத்திரமா இங்கேயே விட்டு போயிட்டான். அங்க இசபெலுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க என்னதான் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது உனக்கு என்னமோ புரியல, ஏன்னா நான் தான் லூக்கஸ் ஸ்ட்ரோமேன். இதை கேட்கிற அவளுக்கு அங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. இப்பதான் லூக்கஸ் அவனை பத்தி சொல்றான். நான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி டெமிகார்டு கூட சண்டை போட்டேன். அப்ப நான் அவரால் மாட்டிக்கினேன். அபிசஸ்குள்ள நான் அப்படியே அடைஞ்சிருந்தேன். இந்த டார்க்னஸ்ல நான் 10,000 வருஷமா இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. அந்த வாய்ஸ் கேட்கும் போது எனக்கு புரிய ஆரம்பிச்சது, அது வேற யாரோட வாய்ஸும் இல்ல, அது ஃப்ரேவோட வாய்ஸ் தான். எனக்கு எப்படின்னு தெரியல, அவனோட வாய்ஸ் கேட்டோன்னே நான் வந்து அவன் கூட சிங்க் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் என் கிட்ட பேச ஆரம்பிச்சான், நானும் பேசினேன். அதுக்கப்புறம் தான் அவனோட பாடியில நான் வந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயம் ஏற்பட்டது எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரியை நீ நம்புவியா இல்ல இல்லையான்னு. இதுதான் உண்மை, இதை வந்து அவளைக்கும் நம்ப முடியாது. இதெல்லாம் கேட்கும் போது அவன் நம்புறா. இப்பதான் புரியுது ஏன் உனக்கு எவ்வளவு விஷயம் தெரியுதுன்னு. அப்போ எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அந்த இயரிங்ஸையும் அவ கொடுக்குறா. சைட்ல அங்க ஏகப்பட்ட பொருளா இருக்கா, அதெல்லாம் அவ பாக்குறாங்க. ஒரு பிரேஸ்லெட்டையும் இருக்கு. இது வந்து அவரோட பொருளா? ஆமா ஆமா அவரோட பொருள் தான், அது என்கிட்டயே குத்துரு. ஆனா அது ஒரு பயங்கரமான ஆப்ஜெக்ட், அது நீ தப்பா யூஸ் பண்ணனா அவ்வளவுதான், அது உன்னோட மானம் மொத்தத்தையும் ட்ரெயின் பண்ணி உன்னை ஒரு வழி ஆக்கிடும், அதனால வேணாம். அங்க 2 பொருளையும் அவன் எத்து மாட்டிக்கிறான். நான் வந்து அவளைக்கும் இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இது வந்து என்னோட ஸ்டைலும் இல்ல, இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டுக்காக இது வந்து நான் வச்சுக்க போறேன். இதே மாதிரி கோலமோட கோரு, இதே மாதிரி நிறைய பொருள் அவ பாக்குறான். எல்லாத்தையுமே அவங்க வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி நம்ம போகலாமா? ஆனா போகிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கேண்டில் எரியும், அது கூட அவன் உருவாக்குனது தான். இத்தனை வருஷமா, அதாவது 10,000 ஆண்டா அது என்ஜின் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயத்தை தான் ஸ்ட்ரோ அப்பெல்லாம் உருவாக்குவான். அவன் ரொம்ப கேரிங்கானவன்ல. இங்க ஒரு டைரியும் இருக்கு, அதை தொந்து பார்த்து லூக்கஸ் ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த டைரியில இருக்க வேர்டு அது என்னன்னா, லூக்கஸ் மஞ்சு போயிட்டான். இதுல இன்னமும் நிறைய வார்த்தைகளை அவன் எழுதி வச்சிருக்கான். லூக்கஸ் அவன் வந்து ஒரு பயங்கரமான லீடரா இருந்தான். எப்படி மஞ்சு போனான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவனை மாதிரி 9வது ஸ்டார்ல இருக்க ஒரு மனுஷன் அவன் எப்படி மஞ்சு போயிருக்க முடியும்? அவன் மஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் அப்படியே தலைகீழ மாற ஆரம்பிச்சது. அங்க எல்லாருமே யுனைடெட் ஆனதுக்கு காரணம் லூக்கஸ் ஒண்டிதான். சாஜின், அந்த ஐரிஸ் விச், எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க ஒரு காலத்துல. போக போக லூக்கஸ் வந்து மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், எங்களோட வாழ்க்கையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சது. உங்களை பத்தி நல்லா பேசின மக்கள் அவங்க எல்லாருமே இதுல இருந்து
நல்லா பேசலாம், ஆனா உள்ள எப்படா சாவாங்க அப்படின்னு பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ அதனால நான் பல வருஷமா தனிமையில இருந்தேன். தனிமை என்னை வந்து ஒரு மாதிரி வாட்டி எடுக்க ஆரம்பிச்சது. லூக்கஸ் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் கேட்கும் போது லூக்கஸுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தனிமையை அவன் அனுபவிச்சது இல்ல. எனக்கு புரியுதுடா, நீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. ஆனா நீ கவலைப்படாத, இது எல்லாத்துக்கும் பதிலடி நான் வந்து கொடுக்க தான் போறேன். வெறுமா மேல இந்த இதெல்லாம் பாரு, இந்த டிமிகாட அவன் தானே இதெல்லாம் பண்ணா, அவனை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. போகலான்னு இருக்கும்போது அவ சொல்ற கடைசியா இன்னொரு பேஜ் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, யாரு வந்து இந்த டைரியை படிக்கிறாங்களோ அவங்க வந்து நான் உருவாக்குன அந்த அனஸ்டீஷியா அதை போய் பார்க்கணும். அது என்னோட கிரேட்டஸ்டான ஒரு மாஸ்டர் பீஸ். அனஸ்டீஷியாவா? அது வந்து என்னது? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. பாஸ்ட்ல இவங்க வந்து ஒரு கோலம் வச்சு ஒரு பொம்மையை உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் அவன் அனஸ்டீஷியா அப்படின்னு சொல்லியிருப்பான். லூக்கஸ் அவங்க பயங்கரமா கலாச்சிருப்பான். இதுதான் லேண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனா, இதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல ஸ்ட்ரோவும் சொல்லியிருப்பான், நீ பாரா, நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதை விடவும் பயங்கரமா ஒன்று உருவாக்குறேன். அந்த கோலமோட கூறுக்கும் இவன் உருவாக்குன அந்த விஷயத்துக்கும் இது ஒரு சம்மந்தம் இருக்கு. அதை பத்தி தான் லூக்கஸ் அவங்க சொல்லிக்கினே போறான். சொல்லிக்கினே போகும்போது சடனா அவனுக்கு ஒரு விஷயமும் ரியலைஸ் ஆகுது. அட, இப்போ ஒரு பிரச்சனை. இசபெல், நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து போகணும். வெளியில போன அடுத்த செகண்டே நம்மளோட வில்லேஜுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம போய் ஆகணும். வெளியில போய் பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே எப்படி அலைஞ்சுன்னு இருக்கு. அந்த பெரிய மாஸ்டர் ட்ரேக் கிங் அதுவும் அங்க இருக்கு. எனக்கு தெரியும் நீ வந்து எவ்வளவு நேரமா எங்களுக்காக வெயிட் பண்ணத, அதுதானே ட்ரேக் கிங். இப்படி சொல்றதோட இங்கே இந்த சாப்டரும் முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.